வெல்கம் டு ஃபுட் ட்ரக்கர். இன்றைக்கு நம்ம சந்திக்க போகிறது ஒரு கேவி ஸ்கூலில் ரிட்டையர்டான ஒரு இன்ஸ்பிரேஷனான பர்சனை தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். இவங்கள பார்த்திங்கன்னா ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் தன்னுடைய கனவான ஃபுட் பிஸ்னஸை அவங்களுடைய கணவர் கூட சேர்ந்து சென்னை நங்கநல்லூரில் ரொம்பவுமே வெற்றிகரமாக நடத்திட்டுருக்காங்க. இவங்கள பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, கருவேப்பிலை தொக்குன்னு சொல்லிட்டு பல வகையான ஹோம்மேட் சட்னியும் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் சூப்பராகவும் கொடுத்துட்ருக்காங்க. அதோட இவங்க கடைக்கு எதிரிலேயே மாவு கடையும் இருக்கனால மாவும் சட்னியும் ஒரே இடத்துல வாங்கிட்டு போகிறதுக்கு மக்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. அதில் இவங்களோட ஸ்பெஷலான டிஷ் பார்த்திங்கன்னா புளியோதரை டிஷ் தானா. இந்த ஐடியா இவங்களுக்கு எப்படி வந்துச்சு, இந்த வெற்றி பயணம் எப்படி ஆரம்பிச்சது, வாங்க அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இது நாங்கள் இந்த சட்னி வியாபாரம் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நான் ஒரு ரிட்டையர்டு டீச்சர் ஃப்ரம் கேந்திர வித்யாலயா டிஜி குவேல பிவி நகரில் இருக்குது, மீனம்பாக்கம் சப்வே பக்கத்தில். அங்கேருந்து தான் ரிட்டையர் ஆனேன். இப்போ நான் நிற்கிறது தான் என் வீடு. நாங்கள் வாடகைக்கு தான் குடியிருக்கிறோம். எங்களுக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் சும்மா தான் இருந்தேன். இப்போது இந்த ஏப்ரல் மாதம்தான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு ஆசை. ரீசன் என்னன்னாக்க, நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் 4ல் 1 மடங்கு தான் நமக்கு பென்ஷனாக வருது. ஆனால் நம்மளோட வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் எப்போதுமே மாறுறதில்லை. அதனால் பணவீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைச்சுக்கணும். அதுக்கு நம்ம வேலை பார்த்தா தான் நம்மளால் அதை செய்ய முடியும். அதுக்காக இந்த சட்னி பண்ணியிருக்கோம். இங்கே லோக்கலில் நாங்கள் மதுரையில் சௌராஷ்டிராஸு, அங்கே இந்த சட்னி வியாபாரம், குழம்பு வியாபாரம் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் இங்கே அந்த ட்ரெண்ட் இல்லை. அதனால் இதை கொண்டு வந்தோம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது பாம்பே சட்னி. இது இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்ய முடியும். கடலை மாவு, வெங்காயம், தக்காளி வச்சு செஞ்சது. அது புதினா சட்னி. இது ஒன்லி ஃபார் சௌராஷ்டிரா ஸ்பெஷல். இது மேடப் ஆஃப் புதினா, கடலைப்பருப்பு, ஆல் டைப்ஸ் ஆஃப் க்ரீன்ஸ், அதாவது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம். இது கத்திரிக்காய் சட்னி. இதுவும் சௌராஷ்டிரா பீப்புளோட ஸ்பெஷாலிட்டி. இந்த கத்திரிக்காயும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பிரியாணியோட கொத்ஸுன்னு. இதுவும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. அப்புறம் இது கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா. இது தக்காளி தொக்கு. இதில் நிறைய பேர் இதுதான் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. இது பிரண்டை தொக்கு. வெரி மச் மெடிசினல், நல்ல மெடிசினல் வேல்யூ. நிறைய கை கால் வலி, அதுக்கு உடம்பு வலிக்கெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இது புதினா தொக்கு. இது ஃபுல் ஆஃப் ஆர்கானிக்கு. நல்ல கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதை வச்சு பண்ணது. இது அதே மாதிரி இது நெல்லிக்காய் ஊறுகாய், ஆம்லா பிக்கிள். இது எங்கள் சௌராஷ்டிரா மெத்தடில் பண்ணது. இது அடமாவு. இது சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, 4 விதமான பருப்பு போட்டு கொஞ்சோண்டு அரிசி போட்டு பண்ணுறது. நல்ல ரிச் இன் ப்ரோட்டீன், குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான உணவு. நாங்கள் இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, தோசை பொடி, சாம்பார் பொடி, குழம்பு பொடி, இது எல்லாமே சௌராஷ்டிரா மெத்தடில் பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேர் அதை விரும்பி வாங்குகிறாங்க. நாங்கள் ஒரு 6:30லேருந்து 9:30 வரை இருப்போம். தேர் ஆர் சம் ரெகுலர் கஸ்டமர்ஸ். சட்னிக்காகவே வர்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் விரும்பி வராங்க. ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு தெரியலை, இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இது ஒரு புதுவித பிஸ்னஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கே யாரும் பண்ணதில்லை. அதனால் நாங்கள் இது நல்லா இருக்குது, வாங்கிட்டு போகிறது ஈஸியாக இருக்குது, வீட்டுக்கு போய் வேலை செய்ய கம்மியாக இருக்குது, அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வர்றாங்க நிறைய பேர். இது புளிக்காய்ச்சல், இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாம். இதுவும் சௌராஷ்டிரா ஸ்பெஷல். எங்களோட சட்னி எல்லாம் மினிமம் 30 ரூபாலேருந்து
இந்த தொக்கு வெரைட்டிஸ் எல்லாம் 50 ரூபா வரைக்கும் போகிறது. ரொம்ப நாமினலான ரேட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும், அதுவும் வந்து நல்ல ஹை குவாலிட்டியோடது தான் வாங்குகிறோம். நாங்கள் வேலை ஆரம்பிக்கும் போது 180 ரூபாய் இருந்தது. இன்றைக்கி வந்து எண்ணெயோட விலை 320 ரூபா ஆயிடுச்சு. ஸோ கஸ்டமரை விடக்கூடாதுங்கிறனால நாங்கள் வந்து அந்த ரேட்டை அப்படியே வச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக இங்கே நாங்கள் மதுரையில் வந்து இந்த குழம்பு சட்னி வியாபாரம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்காக தான் நாங்கள் இதை தொடங்கினோம் இங்கே. அண்ட் மோரோவர் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மாவு கடை இருக்குது. அந்த மாவு கடையில் வி காட் அன் ஐடியா, மாவு வாங்கிட்டு ஜனங்க சட்னி வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு. அதனால் இது ஒரு ரீசன் நாங்கள் இதை தொடங்கினதுக்கு. இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், சிவப்பு மிளகா, பச்சை மிளகா, புளி எல்லாம். அது ஒரு யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது. ஒன்லி பை சௌராஷ்டிரா பீப்புள் தான் கிடைக்கும். இது வந்து இட்லி, தோசை, வெண்பொங்கல் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து நங்கநல்லூரில் இருக்கிறோம். இது வந்து எம்ஜிஆர் ரோடு. எங்கள் வீடோட பேர் வந்து ராபின் டவர். பக்கத்தில் சாய் கிங்ஸ் இருக்குது, சட்பட்டா அஃபேர் இருக்குது, அப்புறம் நிரஞ்சன் டாக்டர் கிளினிக் இருக்குது. இதெல்லாம் லேண்ட்மார்க்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம்.